புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? பவளம் பவளம். என்னப்பா? அந்த கால ஞாபகங்கள் வந்து வந்து போகுது. இந்த காலமப்பா? பலாளியில இந்தி நாமி வந்து போன காலத்துக்கு முதல் காலம். என்ன காலம் சொல்லுங்க. அதனாடி உள்ள இயக்கங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த காலத்தை பற்றி சொல்றேன். அந்த காலத்தில் எல்லா வீட்டுக்கு வீடு இயக்கங்களும், அண்ணன் ஒரு இயக்கம், தம்பி ஒரு இயக்கம், தங்கச்சி ஒரு இயக்கம், எல்லாம் ஒற்றுமையாக நண்பர்களாக பழகிய காலம். தங்களுடைய பொருளாதார வளங்களை பெருக்குவதற்கு அந்த கால இயக்கங்கள் பேக் ஒட்டி விற்கிறது, சவுக்காரம் செய்து விற்கிறது, ஊதுபத்தி விற்கிறது, இன்னும் பல உள்ளூர் சாமான்களை உற்பத்தி செய்து விற்று பிழைத்த காலங்கள், தங்கள் இயக்கங்களை வளர்த்த காலங்கள். அப்படி இருக்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் பலாளி ஆரோக்கிய மாதா பக்கத்து வெளியில் அப்போ ஒரு வில்லு பாட்டு வச்சவ. அந்த வில்லு பாட்டை நானும் போய் பார்த்தேன். அந்த வில்லு பாட்டில் வந்த ஒரு பாட்டை ஞாபகம் வருகுதடி. பாடுங்கோ இருக்கா கேட்போம். பாடுறேன் கேள். பை வாங்கலையோ அம்மா, பை வாங்கலையோ, பை வாங்கலையோ அம்மா, பை வாங்கலையோ, பை வாங்கலையோ அம்மா, பை வாங்கலையோ, பை வாங்கலையோ அம்மா, பை வாங்கலையோ. வேலியை வச்சு காணியை பிடிக்கிற வித்த யாழ்ப்பாணத்தாருக்கு அத்துப்படி. இந்த பரம்பரை பழக்கம் இப்பவும் நடந்து கொண்டுதான் இருக்குது. வெளிகாமம் தெற்கு பகுதியில் இருக்கிற தோட்டத்துக்கு பேர் போன ஊரில் 4-5 வீடுகளுக்கு போய் வரக்கூடிய ஒழுங்கை ஒன்று இருக்குது. அது பொதுப்பாதை என்று அந்த காணி உறுதியாளிலையும் வடிவா எழுதியிருக்கு. இது பொதுப்பாதை என்றதால கம்பரெலியா திட்டத்தில் அந்த ஒழுங்கைக்கு தார் போட்டு எல்லாரும் வடிவா போய் வரக்கூடிய மாதிரி செய்தவர். அப்படி இருக்கேக்க 2 வருஷத்துக்கு முந்தி அந்த ஒழுங்கையில இருந்த ஒரு வீட்டுக்காரர் நாங்கள் வாகனங்களை விட என்று முன்னுக்கு காணியை விட அதை ஒழுங்கியாக்கி போட்டினம் என்று போர்க்கொடி தூக்கிச்சினோம். அதோட நிற்காமல் அவை இந்த வீட்டு எல்லையா இருக்கிற மதிலையும் தாண்டி அந்த ஒழுங்கையில இருக்கிற 9 அடி காணியை பிடிச்சு அவ்வளவும் உறுதிப்படி தங்களுக்கு சொந்தமான காணி என்று மதில் கட்ட அத்திவாரமும் கட்டி போட்டினோம். ஆனா அந்த அத்திவாரத்துக்கு பிரதேச சபையிட்ட அனுமதியும் எடுக்கல. அவை அனுமதி எடுக்காமல் கட்டுகினவண்டு அறிஞ்சு பிரதேச சபைக்காரர் அங்க வந்து மதில் கட்டுறதை நிப்பாட்டி போட்டினோம். ஆனா உண்மையில பூர்வீகமா அந்த ஒழுங்கை 3 அடி பாதையாத்தான் இருந்தது. பிறகு அங்கால புதிய வீடுகள் வர ஆக்கள் பழக்கமும் கூட எல்லாரும் வடிவா போய் வர வேணுமெண்டு எல்லா காணிக்காரரும் தாங்களாவே பாதைக்கு காணியை விட்டு கொடுத்தவ. அதால உறுதியில 3 அடி பாதை என்று இருந்தாலும் பாவனையில 12 அடிப்பாதான் இருந்தது. அதால உறுதிப்படி அவை மதில் கட்ட வெளிக்கிட்டது சரிதான். ஆனா பொது பாதையா தார் போட்ட ஒழுங்கையை ஒருத்தருக்கும் சொல்லாமல் பறையாமல் அனுமதிகளும் எடுக்காமல் மதில் கட்ட வெளிக்கிட்டதான் பிரச்சனையா போட்டது. அதோட அவைக்கு ஏற்கனவே ஒரு மதில் இருக்க அதை தாண்டி 9 அடிக்கு இஞ்சால வந்து ஒழுங்கைய பிடிச்சு மதில் கட்டோன்னு வந்த அவசியம் இல்லை தானே. இப்ப எங்கட பச்சி சொல்ல வார பிரச்சனை வேற. இந்த விஷயம் சம்பந்தமா பிரதேச சபை வழக்கு போட்டது. அதில நகர அபிவிருத்தி அதிகார சபை UDA இப்படி மதில் கட்ட அனுமதி கொடுக்க இயலாது என்று ஒரு கடிதம் அனுப்பி இருக்கு. அந்த கடிதத்தை கொண்டு போய் நீதிமன்றத்துல கொடுத்தால் இந்த வழக்கில என்ன தீர்ப்பு கொடுக்கிறது என்று நீதிமன்றம் முடிவெடுக்கும். ஆனால் பிரதேச சபைக்காரர் 12/10/2023 நகர அபிவிருத்தி அதிகார சபை அனுப்பின அந்த கடிதத்தை இன்னும் நீதிமன்றத்துக்கு அனுப்பாமல் இருந்திருக்கணும். இப்ப அந்த பிரதேச சபைக்கு புது செயலாளர் வந்திருக்கிறாராம். அவராவது அந்த கடிதத்தை நீதிமன்றத்துக்கு அனுப்பி இந்த பிரச்சனை இழுபடாமல் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாரோ என்றதுதான் அந்த ஒழுங்கையில இருக்கிற ஆக்களின் கேள்வி. பாப்பம் என்ன நடக்குதுண்டு. நன்றி. உதயன் பச்சி.